வணக்கம். தமிழ் எஃப்எம்மின் இந்திய செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் மகளிரி கமலநாதன். டெல்லியில் உள்ள ராஜேந்திர நகர் எனும் பகுதியில் IAS பயிற்சி மையம் ஒன்றில் வெள்ளம் புகுந்ததில் ஒரு ஆண் இரு பெண்கள் என 3 மாணவர்கள் உயிரிழந்துள்ளனர். இந்த பயிற்சி மையத்தில் குடிமை பணிகளுக்காக தேர்வுகளுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டு வருகிறது. எந்த கட்டிடத்துக்குள் திடீரென வெள்ளம் சூழ்ந்த நிலையில் அடித்தளத்தில் உள்ள நூலகத்தில் சில மாணவர்கள் தஞ்சம் புகுந்துள்ளனர். சனிக்கிழமை மாலை 7 மணியளவில் இந்த கட்டிடத்தை வெள்ளம் சூழ்ந்தது. இதனையடுத்து டெல்லி காவல்துறை மற்றும் தேசிய பேரிடர் மீட்பு படையினர் அப்பகுதிக்கு வந்து சிக்கியிருந்தவர்கள் மீட்க தொடங்கியுள்ளனர். ராஜேந்திர நகர் பகுதியில் நடைபெற்ற இச்சம்பவத்தை தொடர்ந்து அப்பகுதியில் உள்ள பயிற்சி மையங்களுக்கு வெளியே தொடர்ச்சியாக மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த சம்பவத்தில் நீதி கோரும் அம்மாணவர்கள் டெல்லி மாநகர சபைக்கு எதிராக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். எப்போதும் மழை பெய்த உடனே அப்பகுதியில் வெள்ளம் சூழ்ந்து விடுவதாக மாணவர்கள் குற்றம் சுமத்தியுள்ளனர். கடந்த 2 ஆண்டுகளாக சிறுமலைக்கு இப்பகுதியில் வெள்ளம் சூழ்கிறது. இயற்கை பேரிடர் எப்போதாவதுதான் ஏற்படுமானால் இங்கு எப்போதும் நிகழ்கிறது. 6 நாட்களுக்கு முன்பு கூடவே படேல் நகரின் மாணவர்கள் ஒருவர் மின்சாரம் தாக்கி உயிரிழந்திருந்தார். இதற்கான தேர்வில்லை என்றும் போராட்டம் நடத்திய மாணவர்களிடம் 3 மாணவர்கள் உயிரிழந்துள்ளனர் என்றும் 11 பேர் பத்திரமாக மீட்கப்பட்டுள்ளனர். 4 பேருக்கு மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இது தொடர்பாக சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளனர். கர்நாடகத்தில் டெங்கு காய்ச்சல் பரவல் தீவிரமடைந்து வருகிறது. இந்நிலையில் மாநில அரசு டெங்கு காய்ச்சல் பரவலை தடுக்க பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. இருப்பினும் உயிர் பலிகளை தடுக்க முடியவில்லை. நேற்று தார்வார் மாவட்டத்தில் 5 வயது சிறுமி டெங்கு காய்ச்சலுக்கு பலியாகியுள்ளார். தார்வார் மாவட்டம் கிரேந்திர கிராமத்தைச் சேர்ந்தவர் கரியப்பா. இவரது மகள் போர்விகா கடந்த சில நாட்களாக உடல்நலம் பாதிக்கப்பட்டிருந்துள்ளார். பெற்றோர் அவரை தனியார் மற்றும் அரசு ஆஸ்பத்திரிகளில் சேர்த்து சிகிச்சை அளித்தனர். ஆனால் உடல் நலத்தில் மாற்றம் ஏற்படவில்லை எனவும் இதனையடுத்து டெங்கு காய்ச்சல் பரிசோதனை செய்தனர். அந்த பரிசோதனையில் போர்மிகாவுக்கு டெங்கு காய்ச்சல் இருப்பது உறுதியாகியுள்ளது. இதனையடுத்து குந்துகோல் அரசு ஆஸ்பத்திரியில் சிறுமிக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டிருப்பினும் நேற்று காலை சிகிச்சை பலனின்றி போர்மிகா பரிதாபமாக உயிரிழந்துள்ளார். இதுகுறித்து தகவல் அறிந்து சென்ற சுகாதாரத்துறை அதிகாரிகள் தீவிர விசாரணைகளை நடத்தி வருகின்றனர். டெங்கு காய்ச்சலுக்கு சிறுமி உயிரிழந்த சம்பவம் குந்துகோல் பகுதி மக்களிடையே பீதியை ஏற்படுத்தியுள்ளது. ரஷ்யாவிடம் இருந்து வாங்கப்பட்ட S-400 வான் பாதுகாப்பு ஏவுகணைகள் பயிற்சியில் எதிரி விமானங்களை துல்லியமாக தாக்கின என விமானப்படை கூறியுள்ளது. ரஷ்யாவிடம் S-400 என்ற அதிநவீன வான் பாதுகாப்பு ஏவுகணைகள் உள்ளன. இது எதிரி நாட்டு போர் விமானங்களின் நடுவானிலே சுட்டு வீழ்த்தும் திறன் படைத்தவை. இந்திய விமானப்படை பயன்பாட்டுக்காக 5 S-400 படைப்பிரிவுகளை வாங்குவதற்காக இந்தியா ஒப்பந்தம் செய்தது. இதில் 3 S-400 படைப்பிரிவுகளை ரஷ்யா இதுவரை விநியோகம் செய்துள்ளது. மீதமுள்ள 2 S-400 படைப்பிரிவு 2026 ஆண்டில் விநியோகம் செய்யப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவற்றை விரைந்து விநியோகம் செய்ய இந்தியா வேண்டுகோள் விடுத்துள்ளது. இந்நிலையில் ரஷ்யாவிடம் வாங்கப்பட்ட S-400 ஏவுகணைகளுக்கு சுதர்ஷன் ஏவுகணை என பெயரிடப்பட்டு விமானப்படையில் இணைக்கப்பட்டுள்ளன. பகவான் கிருஷ்ணரின் கையில் உள்ள சுதர்சன சக்கரம் எதிரிகளை வீழ்த்தும் திறன் வாய்ந்தது. அதனால் S-400 ஏவுகணைக்கு சுதர்சன ஏவுகணை என பெயரிடப்பட்டுள்ளது. விமானப்படையில் இணைக்கப்பட்டுள்ள S-400 ஏவுகணைகளின் வலிமையை பயிற்சியில் சோதித்து பார்க்க விமானப்படை முடிவு செய்தது. இதற்காக உண்மையான பேர் விமானங்களுக்கு எதிரி விமானங்களாக பயன்படுத்தப்பட்டன. இதில் S-400 ஏவுகணைகள் 80% எதிரி விமானங்களை சுட்டு வீழ்த்தின. மற்ற போர் விமானங்கள் தாக்குதலை கைவிட்டு திரும்பிச் செல்ல வைத்தன. S-400 ஏவுகணைகளின் செயற்பாடு விமானப்படைக்கு முழு திருப்தியை அளித்துள்ளது. அமர்நாத் புனித யாத்திரையை தடுக்க காலிஸ்தான் தீவிரவாத குழுக்கள் மூலம் பாகிஸ்தான் முயற்சி செய்து வருவதாக புலனாய்வு அமைப்புகள் எச்சரிக்கை விடுத்துள்ளன. ஜம்மு காஷ்மீரில் அமர்நாத் மலைக்குகையில் ஆண்டுதோறும் இயற்கையாகவே பரிலேகம் உருவாகிறது. இதனை காண்பதற்கு ஆண்டுதோறும் லட்சக்கணக்கான பக்தர்கள் காஷ்மீருக்கு வருகை தருகின்றனர். நடப்பாட்டில் இதுவரை 4 லட்சம் பக்தர்கள் கடந்த 28 நாட்களில் பலிலிங்கத்தை தரிசித்துள்ளனர். கடல் மட்டத்திலிருந்து 3888 மீட்டர் உயரத்தில் மலையில் இந்த பனிலிங்கம் அமைந்துள்ளது. இந்தியாவின் காஷ்மீரில் தாக்குதல் நடத்திய 3 தீவிரவாதிகளின் வரைபடங்களை வெளியிட்ட ஜம்மு காஷ்மீர் போலீசார் இந்திய மதிப்பில் தலா 15 லட்சம் ரூபாய் பரிசினையும் அறிவித்துள்ளனர்.
ஜம்மு காஷ்மீரில் கடந்த ஜூன் மாதம் முதல் தீவிரவாத தாக்குதல்கள் அதிகரித்துள்ளதாக இந்திய செய்திகள் தெரிவிக்கின்றன. இந்நிலையில் கடந்த 16ஆம் தேதி தோடா மாவட்டத்தில் இராணுவத்தினர் மீது தீவிரவாதிகள் மேற்கொள்ளப்பட்ட தாக்குதலில் 3 இராணுவ வீரர்கள் உயிரிழந்துள்ளனர். இந்த தாக்குதலில் 3 தீவிரவாதிகள் ஈடுபட்டுள்ளமை தெரியவந்துள்ள நிலையில் அவர்களின் உருவப்படத்தை ஜம்மு காஷ்மீர் போலீசார் வெளியிட்டுள்ளனர். தீவிரவாதிகள் பற்றி தகவல் அளிக்கும்படி பொதுமக்களுக்கு வேண்டுகோள் விடுத்துள்ள போலீசார் தகவல் தெரிவிப்பவர்களின் விவரங்களை ரகசியமாக பேணப்படும் எனவும் உறுதியளித்துள்ளனர். இத்துடன் தமிழ் FM இன்றைய நாளுக்கான இந்திய செய்திகள் இனிதே நிறைவு பெறுகின்றன.